பகுதியிலே பசித்துக் கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்குறீங்க. சாமி, என்ன நான் ஒரு கேள்வி கேட்பேன், தாங்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது. கோவம்னா என்னன்னு தெரியாதா இருக்கு? உங்களுக்கு கோபம்லாம் ஒன்றும் தெரியாதான், நம்ம தங்கி வச்சா இருக்கணும். விவரம் சொல்றேன் கேளுங்க. திருப்பதி மலைக்கு வரக்கூடிய மக்கள் கோடான கோடிவர்கள் தாங்களை நாடி தாங்கள் இந்த பூலோகத்தில் வந்த விஷயம் என்ன? ஓஹோ, சரியான கேள்விடா. ஆமா சாமி, உங்களை நோக்கி கோடி கணக்கான பக்தர்கள் அங்கே வருகிறார். நீங்களே இங்கு வர வேண்டும். ஏன் வர வேண்டும்? பூலோகத்திலே நர மனித வயிற்றிலே பிறந்தவள் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் 5 வயதிலிருந்து 12 வயது வரை என்னை தோக்கி பூசுகிறாள். சுவாமி, அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரே தெய்வத்தை வணங்கக்கூடியவள். ஆமா, என்னை நோக்கி இரவு பகல் என்று மாறாமல் 24 மணி நேரம் துதித்துக் கொண்டிருக்கின்றாள். ஆமா, அங்கே சென்று அவளை பார்த்து வேணுமான வரப்பிரசாதம் கொடுக்கலாம் என்று வந்து சொல்லுவோம்.
சாமி நெடுநேரமாக நந்தவனத்திலே அவளை நோக்கி நாம் தேடிக் கொண்டிருக்கின்றோம். ஆமா, முன்பதாக என்னை நோக்கி தவம் புரிந்தவள் எங்கேயோ ஓடி மறைந்து விட்டாள். அந்த பெண்ணாகப்பட்டவள் தாங்களை நாடு எப்படி வருவாள்? சுவாமி, முன்பதாக இருவரும் எப்படி சென்றோம் அவளிடத்தில்? ஓஹோ, சிந்தித்து பாருங்கள். சிந்திக்க வேண்டியது. முன்பதாக கோபால இடையில அவதரித்து நான் ராம கோனாராவும் நீ நாராயண கோனாராவும் ஆடு மாடுகளை ஓட்டிய வெள்ளிடத்திலே சென்றோம். எடையா வந்து திட்டிவிட்டால் அந்த எடையில் தானே நின்று இருக்கலாம். அப்படி என்றவள் அந்த வனத்திலே எங்கேயோ மறைந்து விட்டாள். அது உண்மைதான். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? சுவாமி, அந்த பெண் வர வேண்டும் என்றால் தாங்களுடைய தாஸ்தானத்தையும் தாங்களுடைய திருநாமத்தையும் தெரிவித்தால் பெண் வருவாள், காட்சி கொடுக்கலாம், திருப்பதி வரைக்கும் செல்லலாம். என்னுடைய இதாசனத்தை நாமத்தை சொன்னால் வருவாள், வரத்தை பெய்யும். உண்மை ஒன்னதான் நான் நம்பு சாமி. திருப்பதி மலையில் வாழும் என்னுடைய இதாசனத்தை நாமத்தை சொல்லிவிட்டேன். வந்தால் வரத்தை பெறட்டும், ஆகட்டும். இல்லாவிட்டால் சிறிது நேரம் அமர்ந்து திருப்பதிக்கு ஆகட்டும். ஆகட்டும். ஆமா, என்ன பச பசங்க இது ஒரு வாசனை மாதிரி தெரியுது. என்ன வாசம் உனக்கு? என்ன வாசம் அடிக்குதுங்க? ஒரு வாசனை வருது. உனக்கு எதாவது தெரியுது? எனக்கு தெரியுது. என்ன தெரியுது? நேற்றுக்கு எல்லாம் கம்பத்துக்கு எண்ணெய் கட்டி எல்லாம் அந்த விட்ட உருளைக்காக முட்டை கோசா போட்டுதா இவன் நல்லா ஒரு குடி பிடிச்சான். இவனுக்கு பின்னால வெறும் குசு விட்டு கிடக்கிற குசு. அப்படி இல்லை, இந்த நேரத்தில் சந்தனம் சபாது புணுகிற செல்லக்கூடிய துளசி வாசம் வருகிறது. துளசி வாசம் வந்தா பகவான் வந்துட்டாரு. அப்படியே எப்படி? சரி போமா, பாவங்கிட்ட போமா. பாவங்கிட்ட போமா வந்து காட்டுறா. நான் காட்டுறா? ஆமா, இந்த பண்ணி நான் காட்டுட்டா? முடியா? நான் காட்டுட்டா? காட்டுட்டா? என்ன பகவானை பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. நீ என்ன காட்டா காட்டுறா? இதான் என்ன கூப்பிட்டு காட்டுன்னு சொன்னேன். பகவான் காட்ட சொன்னேன். பகவான் சொல்லிட்டு நான் அவனை காட்டுறாங்க. நான் உடனே காட்டா முடியா? பகவான் அவர் மலானா பாபாடா. இந்த பாப்பாவா? அவர் ஆம்பளை பாப்பாங்கிற பாப்பா இல்லடா. எங்க மொழியில பாபான்னா அப்பான்னு அர்த்தம். உங்க மொழி அவர் ஒரு அப்பாரா? ஆமா, அப்பா இல்லடா, அப்பா மாதிரி. நீ அப்பாரா மட்டும் நான் பார்த்தேன். அக்கோயா? ஆமா, நான் முட்டாடுற கோழி பார்த்தேன், நற்கா கோழி பார்த்தேன், ஒயிட்லா கோழி பார்த்தேன், நாட்டுக்கோழி பார்த்தேன். அக்கோய் இருந்தா கூட ரசம் வச்சு சாப்பிடுவேன். அக்கோய்னா எங்க பாசையில அண்ணா. உங்க அண்ணனா? அண்ணன் மாதிரி. அண்ணன் கிடையாது. இல்ல. அப்ப அவரு இல்ல. இல்ல. ஓடியா.